இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் பார்த்து கௌதம் மேனனோட இயக்கத்தில் அடுத்து ரிலீஸ் ஆக போற துருவ நட்சத்திரம் படம் மேலேயே சுத்தமா எதிர்பார்ப்பு காலி ஆயிடுச்சு. இந்த படத்துக்கும் விக்ரம் நடிக்கிற துருவ நட்சத்திரம் படத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த படத்தில் வரக்கூடிய டிடி கேரக்டர் தான் அந்த படத்துலையும் வருது. துருவ நட்சத்திரம் படத்துலையும் டிடி இதே கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஜிவிஎம் யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. GardenSnacks.in உங்களோட குழந்தைகளுக்கு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஆர்டர் பண்ணுறதுக்கும் ஒரு ரெக்கமெண்டபிள் சாய்ஸ் கார்டன் ஸ்நாக்ஸ். கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த இந்த நிறுவனம் 17 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. குச்சி முறுக்கு, முள்ளு முறுக்கு, ஜீரா முறுக்கு, வெங்காயம் முறுக்கு, பூண்டு முறுக்கு, பெப்பர் முறுக்கு, ரிப்பன் முறுக்கு, ராகி பக்கோடா, பட்டாணி, மூங் தால், மசாலா கடலை, மிக்சர், பாம்பே மிக்சர், அவல் மிக்சர்னு எல்லா வகையான ஸ்நாக்ஸும் இவங்க கிட்ட இருக்கு. நான் இதுல ஒரு சில ஐட்டங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பர்சனலா எனக்கு வெங்காயம் முறுக்கும் பூண்டு முறுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. கஸ்டமர்ஸ் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க தரமான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க கிட்ட வாங்குற பொருட்கள் ஸ்நாக்ஸ் டெலிவர் ஆன டேட்ல இருந்து 1 மாதம் வரைக்கும் ஷெல்ஃப் லைஃப் வரும், கெட்டு போகாது அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் எல்லா லொகேஷன்ஸ்க்கும் ஷிப்பிங் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரே நாளில் கிடைக்கும். இவங்களோட ப்ராடக்ட்ஸை GardenSnacks.in அப்படிங்கிற இவங்களோட வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இவங்க கொடுத்துருக்கிற மொபைல் நம்பரில் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் ஆர்டர் பண்ண ஸ்நாக்ஸை கொரியர் பண்ணுறதுக்கு இவங்க கூடுதலாக எந்தவித ஷிப்பிங் ஃபீஸும் வாங்குறதில்ல. அண்ட் செகண்ட் ஷோ சேனல் ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் உண்டு. இவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணும்போது செகண்ட் ஷோ 15 அப்படிங்கிற ஒரு டிஸ்கவுண்ட் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா, டிஸ்கவுண்ட் கூப்பனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் உண்டு. நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் கௌதம் மேனன் டைரக்ஷனில் வருண், ராஹே, கிருஷ்ணா மற்றும் பலர் நடிச்சிருக்கிற ஜோஷ்வா இமைப்போல் காக்க படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கதாநாயகன் வருண் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கிற கதாநாயகி ரேகாவை பார்த்ததுமே காதல் வசப்படுறாரு. 2 பேரும் காதலிக்கிறாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரேகா திரும்பவும் ஊருக்கு போகும்போது வருண் ஒரு உண்மையை சொல்கிறாரு. அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ட்ராக்ட் கில்லர் அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாரு. அதாவது காசு வாங்கிட்டு எந்த நாட்டுக்கு வேணா போய் யாரை வேணா போட்டு தள்ளக்கூடிய ஒரு ஹிட்மேன் அவர். ஆனால் ஹீரோயினை காதலிக்க ஆரம்பிச்ச பின்னால தான் முழுசா திருந்திட்டதாகவும் இனிமேல் யாரையுமே கொலை பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்றாரு ஹீரோ ஒரு கொலைகாரன், ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச பின்னால ஹீரோயின் அவரை பிரேக்கப் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க. இப்போ 4 வருஷம் கழிச்சு முதல்ல காசு வாங்கிட்டு உயிரை எடுக்கிற வேலையை பண்ணிட்டு இருந்த ஹீரோ அதுக்கப்புறமா காசு வாங்கிட்டு மற்றவங்களோட உயிரை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஹை ப்ரொஃபைல் பாடி கார்டாக இருக்காரு. இந்த சமயத்தில் யூஎஸ்ல ஒரு பெரிய லாயராக இருக்கும்போது ஒரு மெக்சிகன் ட்ரக் லார்ட் பற்றின கேஸில் ஆஜராகும் போது ஹீரோயினோட உயிருக்கே ஆபத்து வருது. அவங்களோட உயிரை பாதுகாக்கிற பொறுப்பும் ஹீரோவுக்கே வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஜோஷ்வா இமைப்போல் காக்க படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட சண்டை காட்சிகள். ஜான்விக் மாதிரி பேக் டு பேக் சண்டை காட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு முழுநீள ஆக்ஷன் படமாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில ஆக்ஷன் பிளாக்ஸ் பிரமாதமாக இருந்தது. ஆரம்பத்தில் ஏர்போர்ட் பார்க்கிங் லாட்ல வரக்கூடிய ஒரு சண்டை காட்சி ஆகட்டும், செகண்ட் ஹாஃப்ல ஹோட்டல் ரூம்லேருந்து இறங்கி அப்படியே பார்க்கிங் வரைக்கும் சண்டை போட்டுகிட்டே வரக்கூடிய ஒரு சீன் ஆகட்டும், இந்த மாதிரி சில காட்சிகள் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே போல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இனோவா காருக்குள்ளே வரக்கூடிய ஒரு குட்டி ஃபைட் சீன் கூட இன்ட்ரெஸ்டிங்காக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. சண்டை காட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வருண் நிறையவே எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஹீரோயின் ரேகா ஓகேவான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு 1/4 மணி நேரம் இவங்க தான் ஹீரோயினா அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டாலும் கூட அடுத்தடுத்து போக போக கன்வின்சிங்காகவே பண்ணியிருக்காங்க. ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹீரோயினை விட இந்த கதையில் அதிகம் ஸ்கோர் பண்ணுறது ஒரு லோக்கல் அடியால் கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய கிருஷ்ணா தான். அவங்க என்னதான் தேடி வந்திருக்கிறாங்க, ஒன்றை இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது அதை அவனுங்கிட்ட சொல்லி எப்படா புரிய வைக்கிறது அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு சில காட்சிகளில் ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருக்காரு. ரசிக்கும்படியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அதே போல் செகண்ட் ஹாஃபில் காருக்குள்ளே உட்காந்துட்டு ஹீரோயின்ட்ட பேசிட்டே வர மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. அந்த சீனே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆக்சுவலாக இந்த படத்தில் வரக்கூடிய மிகச்சில உருப்படியான காட்சிகளில் ஒன்று அது. அந்த சீனில் ஒரு வித கன்ஃபியூஷனில் இருக்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. சட்னு பார்த்தா இது கௌதம் மேனன் அவர்களோட படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் டெக்னிக்கலி பயங்கரமாக பிரில்லியண்ட்டாக இல்லாட்டியும் கூட இந்த படத்தை ஓரளவுக்காவது காப்பாற்ற ட்ரை பண்ணுறது இந்த படத்தோட டெக்னிக்காலிட்டிஸ் தான். எஸ்ஆர் கதிர் அவர்களோட சினிமோட்டோகிராஃபி எப்பவும் போல பிரமாதமாக இருந்தது. பொதுவாக கௌதம் மேனன் அவர்களோட மோசமான படங்களில் கூட பாடல்கள் செம்மையாக இருக்கும். படம் ஹிட் ஆகாட்டியும் பாட்டு கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஆனால் இந்த படத்தில் பின்னணி பாடகர் கார்த்திக் அவர்களோட இசையில் பாடல்கள் அட்டகாசமாக இல்லாட்டியும் கூட 2 பாடல்கள் கேட்குற மாதிரி இருந்தது. இந்த படத்தில் டப்பாசு நேரம் அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து ஜேம்ஸ் பாண்ட் படங்களோட டைட்டில் சாங் ஸ்டைலில் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது ஓகேவாக இருந்தது. பின்னணி இசை ஆவரேஜாக இருந்தது. இந்த படத்தோட குறைகள் என்னென்னா, இது வரைக்கும் நான் சொன்ன 2-3 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தவிர இந்த படத்தில் மற்ற எல்லாமே மைனஸ் பாயிண்ட் தான். முதல் மைனஸ்,
கொஞ்சம் கூட எக்ஸைட் பண்ணாத ஒரு ஸ்க்ரீன் பிளே, பெருசாக சுவாரஸ்யமே இல்லாத காட்சி அமைப்புகளும் திரைக்கதையும் தான் இந்த படத்தோட ஆகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். படம் தொடங்கி ஒரு 15-20 நிமிஷத்தில் ஹீரோயினை தேடி எவனோ ஒருத்தன் வந்துக்கிட்டே இருக்கான், எவனோ ஒரு அடியால் வந்துக்கிட்டே இருக்கான். ஹீரோவும் அவங்கள அடிச்சுக்கிட்டே இருக்காரு, இவங்களும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இதை எவ்வளோ நேரம் தான் படம் முழுக்க பார்க்குறது? ஜான்விக் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சது தப்பு இல்லை. ஆனால் 2.25 மணி நேரம் ஹீரோ சண்டை போடுறது, துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டே இருக்கிறத பார்க்குறதுக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது கேனு ரீவ்ஸோ இல்லை தளபதியோ இல்லையே. ஒரு புதுமுக நடிகர் மாதிரி ஒருத்தர், ரொம்ப சின்ன ஆக்டர் ஒருத்தர் நடித்த ஒரு ஆக்ஷன் படத்தை பார்க்கணும் அப்படின்னா அந்த படத்தில் ரைட்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் ரைட்டிங் எவ்வளோ மோசமாக இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு லேசி ரேட்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்த படத்தோட இன்டர்வல் சீனை சொல்லலாம். சட்டுன்னு பேசிட்டு இருக்கும்போதே ஃப்ரீஸ் பண்ணி இடைவேளை அப்படின்னு போட்டுட்டாங்க. இந்த படத்தோட ஒரு சில சண்டை காட்சிகளை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் அந்த ஆக்ஷன் படத்தில் எப்படி பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான முக்கியமான விஷயம். அது இந்த படத்தில் சிறப்பாக இல்லை. நிறைய சண்டை காட்சிகள் ரொம்ப மோசமாக தான் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலெல்லாம் அர்த்தமே இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இது ஒரு சண்டை படம், அதனால சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்தது. இத்தனைக்கும் இந்த படம் வெறுமனே ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான் ஓடுது. ஆனால் படத்தை பார்க்கும்போது இது என்னமோ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடுற படங்கிற மாதிரி ரொம்ப போரா ஃபீல் ஆச்சு. சரி, இப்படியே முழு படத்தையும் கொண்டு போக வேணாம், முழுக்க ஆக்ஷன் கொண்டு போயிட வேணாம் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. செகண்ட் ஹாஃபில் இதெல்லாம் பண்ணுறது யார், இவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணுறது யார், இதுக்கு பின்னாலலாம் யார் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு ட்விஸ்ட் வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ரொம்பவே கிளிஷேடான ட்விஸ்ட்டாக இருந்தது. 15-20 வருஷம் முன்னாலேயே காலாவதியான ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தது. இன்னொரு விஷயம், ஹீரோ திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்து வர்றப்போ இவரே போய் காப்பாற்றுறாரு. படம் முழுக்க இவங்க 2 பேரும் ஓடிட்டே இருக்காங்க அப்படிங்கிற இந்த படத்தோட கதை, திரைக்கதை ரெண்டுமே இதுக்கு முன்னால் கௌதம் மேனன் அவர்கள் எடுத்த அச்சம் என்பது மடமேடா, எனை நோக்கி பாயும் தோட்டா, இந்த 2 படங்களை ஹெவியாக ரிமைண்ட் பண்ணுது. அந்த படங்களோட சாயல் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த 2 படங்களே ரொம்ப கொடூரமான அனுபவம் தான். அந்த 2 படங்களையும் மிஞ்சுற அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த படம். இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் மோசமான நடிகர் தேர்வு மற்றும் ஆக்டிங். சரி, ப்ரொடியூசரோட சொந்தக்கார பையனைத்தான் நடிக்க வச்சாகணும், வேற வழி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் நடிகர் வருணுக்கு ஆக்ஷன் மட்டும் வந்தால் போதுமா? ஆக்டிங்கும் சுமாராவாச்சும் வரணும்ல. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த படத்தோட ஆக்ஷனுக்காக ஹீரோ வருணுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் MMA உட்பட, மிக்சட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் உட்பட நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 2 மாதம் ஆக்டிங்க்கும் ஒரு சின்ன ட்ரைனிங்காவது கொடுத்துருக்கலாம்ல. அப்போ இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராவது இருந்திருக்கும்ல. இந்த படம் முழுக்க நிறைய காட்சிகளில் நடிக்கிறதுக்கே தடுமாறுறாரு, ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. கோபத்தை வெளிப்படுத்துகிற காட்சிகள், ரொமான்ஸ் காட்சிகள், ரொம்ப மாஸாக ஸ்டைலாக பேசக்கூடிய சில காட்சிகள்னு இந்த எந்த சீன்ஸ்லையுமே ஒரு 10% கூட எக்ஸ்பிரசிவாக அவரால் இருக்க முடியலை. ரொம்ப ஸ்டோன் ஃபேஸ்டாக இருந்தார். பிஸ்னஸ் வேணாம், பணம் வேணாம், நீ நான் மட்டும்தான், நீ என்னை பார்த்துக்கிறியா அப்படின்னு மட்டும் கேளு அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்குற மாதிரி தியேட்டரில் ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன்லாம் ஓரளவுக்கு ரொமான்டிக்காக இருந்தது. சீனாக பார்க்கும்போது அது நல்லாவே இருந்தது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சில சீன் கூட சரியாக எடுபடாமல் போனதுக்கு, ரொம்ப மோசமாக தெரிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் ஹீரோவோட ஆக்டிங் மட்டும்தான். ஹீரோவுக்கு அடிபட்டு அவர் கார் ஓட்டிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. அவர் வழியில் துடிக்கிற மாதிரி ஒரு சீன் அது. நான் சாகக்கூடாது, அப்படியே செத்தாலும் கூட உன் மடியில் தான் சாகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் அது. அந்த சீன் ஏற்கனவே மோசமாக தான் இருந்தது, கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தது. அந்த சீனை இன்னுமே ரொம்ப மோசமாக்குறது ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் தான். டு பி ஹானஸ்ட், இந்த கதையில் வருணுக்கு மேலே வேற யாரோ ஒருத்தர், வேற ஒரு நல்ல நடிகர், நல்லா நடிக்க தெரிஞ்ச ஒருத்தர் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த படம் கொஞ்சம் சுமாராவாச்சு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஹீரோயினோட அப்பாவை வரக்கூடிய கிட்டி முதற்கொண்டு இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப சுமாராக தான் நடிச்சிருக்காங்க. டிடி இதுக்கு முன்னால் அவங்க நடித்த படங்கள், வெப்சீரிஸ் மாதிரியே இந்த படத்துலையும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. பல காட்சிகள் அவங்க பேசும்போது அவங்க காம்பேரிங் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அவங்க நடிப்பை தாண்டி ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ட்ராக்ட் இல்லைங்க லீட் பண்ணுற மாதிரி, ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரியான அந்த கேரக்டர் அவங்களுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகவே இல்லை. மோரோவர் அந்த கேரக்டர் ஹீரோவுக்கு பாஸா, இல்லை ஹீரோ தான் அந்த கேரக்டருக்கு பாஸா அப்படின்னு கேட்குற அளவுக்கு படம் முழுக்க ஹீரோ என்ன சொன்னாலும் சரி சரின்னு மண்டையாட்டி இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்ன சொல்கிறாரோ அதுதான் படம் முழுக்க இவங்க பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் பார்த்து கௌதம் மேனனோட இயக்கத்தில் அடுத்து ரிலீஸ் ஆக போகிற துருவ நட்சத்திரம் படம் மேலேயே சுத்தமாக எதிர்பார்ப்பு காலி ஆயிடுச்சு. இந்த படத்துக்கும் விக்ரம் நடிக்கிற துருவ நட்சத்திரம் படத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த படத்தில் வரக்கூடிய டிடி கேரக்டர் தான் அந்த படத்துலையும் வருது. துருவ நட்சத்திரம் படத்துலையும் டிடி இதே கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஜிவிஎம் யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா லாஜிக் பிரச்சனைகள். இந்த படம் முழுக்க ஒரு சீனில் கூட போலீஸே இல்லை. ஒரே ஒரு சீனில் கூட ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளை கூட காட்டவே இல்லை. படம் முழுக்க ஹீரோ எத்தனை பேரை போட்டு தள்ளினாலும், ஹீரோவை போட்டு தள்ள எத்தனை பேர் ட்ரை பண்ணாலும், ஏர்போர்ட் பார்க்கிங்லேயே வச்சு ஒரு 7-8 பேரை ஹீரோ வெட்டி கொண்டாலும் கேட்கறதுக்கு ஆளே இல்லை. அதே போல் அமெரிக்காவில் தன்னோட உயிருக்கு ஆபத்து, அங்கே இருந்தால் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கலான்னு இங்கே வர்றாங்க ஹீரோயின். அப்படி வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? எங்கேயும் வெளியே போகாமல், யார் கண்ணிலையும் படாமல், யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்படித்தானே நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் இல்லை.
முத நாள் வந்ததுமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க, அடுத்த நாள் சத்யம் தியேட்டரில் படம் பார்க்க போகிறாங்க. இப்படி இருந்தால் அடுத்தடுத்து எவனோ ஒருத்தன் தேடி வரதானே செய்வான், போட்டத்தில் நினைக்க தானே செய்வான். இந்த படத்தோட லீட் கேரக்டர்ஸ் கூட நம்மளால் கனெக்ட் ஆக முடியாததுக்கான மிக முக்கியமான காரணம், படம் ஆரம்பித்த 2 நிமிஷத்தில் 2 சீனில் முன்ன பின்ன அறிமுகமே இல்லாத ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கூட அழுத்தமே இல்லாத அந்த காதல் காட்சிகள் தான் இந்த படத்துக்கு பெரிய மைனஸாகவும் இருந்தது. பொதுவாக கௌதம் மேனன் படங்கள் அப்படின்னா பாடல்கள் மட்டும் இல்லை, பாடல் வரிகளும் அருமையாக எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜோஷ்வா அப்படிங்கிற அந்த லீட் கேரக்டரோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லா பாட்டிலையும் ஜோஷ்வான்னு வர மாதிரியே பாட்டு எழுதி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு படத்தோட முதல் பாட்டில் நான் தான் உன் ஜோஷ்வா, என் கூட சேர்ந்து வாழவா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் பாடல் வரிகளாக இருந்தது. அதுபோக அந்த முதல் பாட்டில் ஏன் ஹீரோ ஹீரோயினும் அந்த பாட்டு முழுக்க கேமரா பார்த்தே பாடிட்டு இருக்காங்கன்னு தெரில, அது ஏதோ ஒரு ஆட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு தான் ஏற்படுத்துச்சு. சில காட்சிகளில் வசனங்களும் ரொம்ப கொடூரமாக இருந்தது. பணத்தோடு வர்றேன்னு சொன்னேன், ஆனால் அவர் பணத்தோடு வந்திருக்கே அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே இந்த படத்தை கௌதம் மேனன் தான் டைரக்ட் பண்ணாரா, இல்லை சும்மா பேருக்கு அவர் பேரை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு வேறு யாரோ ஒருத்தரை டைரக்ட் பண்ண விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கிருஷ்ணாவை விசித்ரா அரையிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. அந்த சீன்லாம் பார்க்கும்போது ஏதோ டிவி சீரியல் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தோட நிறைய காட்சிகளில் நாம் கொஞ்சம் கூட ஒன்றி போய் பார்க்க முடியாததுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் மட்டமான சிஜி. லண்டன், நியூயார்க், பார், ஏர்போர்ட்னு எந்த இடமா இருந்தாலும் நோகாமல் க்ரீன் மேட்லேயே எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க பண்ணியிருக்கிற சிஜி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக மோசமாக இருந்தது. மொத்தத்தில் இந்த ஜோஷ்வா இமைப்போல் காக்க திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படம் பார்க்குற ஆடியன்ஸை இயக்குனர் கௌதம் மேனன் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்க ஆரம்பிச்சது என்ன இருந்தால் படத்தோட கிளைமேக்ஸில் இருந்து தான். அந்த படத்துல இருந்து தான் கிளைமேக்ஸே எழுதாமல் ஷூட்டிங் போகிற பழக்கம் அவருக்கு ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அட்லீஸ்ட் என்ன இருந்தால் படமாவது படம் நல்லாயிருக்கும், படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும்தான் ரொம்ப அப்ரப்டாக ரேண்டமாக இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து அது அப்படியே எண்ணை நோக்கி பாயும் தோட்டா, அச்சம் என்பது மடமேடான்னு நிறைய படங்களில் ரொம்ப மோசமாயிடுச்சு. 2019 டைரக்டர் கௌதம் மேனன் அவர்களோட சில கடனை ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் அடைச்சாரு. அதுக்கு பதிலாக அவர் கம்பெனிக்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 3 படங்கள் பண்ணுறதா கமிட் ஆனார் கௌதம் மேனன். அந்த கடனுக்கேன்னு ஒப்பேத்தி ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது இந்த ஜோஷ்வா திரைப்படம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த ஜோஷ்வா படத்தை தியேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.